ஹாய் வணக்கம். ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் பார்க்கலாம். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் தொகுதி 50% அதிகரிக்கிறாங்க. பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுதி அப்படின்னா ஒரு டிவைட்டில் மேலே இருக்கிறது, சரிங்களா? அதாவது நியூமரேட்டர் 50% அதிகரிக்குதுன்றாங்க. ஆல்ரெடி 100லேருந்து 50% அப்படின்னா 100. ஸோ 100லேருந்து 50 அதிகரிக்குது. இது எவ்வளோ வரும்னா 150. மேலே எக்ஸு கீழே ஒய்ன்னு நம்ம நேம் வச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ மேலே இன்க்ரீஸ் ஆகுது தொகுதி அப்படின்னா 150. அதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அடுத்து பகுதின்றது கீழே இருக்கிறது, சரிங்களா? அது 20% குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா 100 - 20 ஆகும். 100ல் 20 போச்சுன்னா 80. அப்போது டினாமினேட்டரில் நம்ம 80 போட்டுக்கலாம். பகுதின்றது கீழே, தொகுதின்றது மேலே. பகுதியில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? தொகுதியில் 50, பகுதியில் 20 குறையுதுன்றாங்க. அதனால் 100ல் 20 குறைச்சிட்டாங்க, சரிங்களா? இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பின்னம் 3/5 மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து XY வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர் முடிஞ்சிச்சு, சரிங்களா? ஸோ இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். 1 3 3 3 5 5. அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 5x 8y = 1/5. நமக்கு தேவை XY வேல்யூ தான். ஸோ நம்பர்ஸ் எல்லாம் அந்த ரைட் சைடு தள்ளிடலாம். 8 இந்த சைடு போச்சுன்னா மேலே போயிடுமா? இந்த 5 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? கீழே வரும். 5 5 25. இதுதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் 8/25, ஆப்ஷன் பி. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.